இந்த செகண்டே ஸ்க்ரால் பண்ணுறதை நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்கன்னா உங்கள் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். இருங்க, நைட் ஆயிடுச்சுல, எல்லாரும் தூங்கிடுவாங்க. ஆனால் நம்ம மைண்ட் தான் இன்னும் ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ ஒரு நிமிஷம் இருங்க, கொஞ்சம் ஃபோனை வச்சுட்டு பென் எடுத்துக்கோங்க. இது ஜஸ்ட் ரைட்டிங் இல்லை, இது நம்ம ஹார்ட்க்கு கொடுக்குற ஹீலிங். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன எழுத போறீங்கன்னா, டு டூ லிஸ்ட் ஃபார் டுமாரோ. நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், நம்ம மைண்ட் எப்படி வச்சுக்க போகிறோம், இதெல்லாம் எழுதுங்க. மேக் இட் இன் சிம்பிள் புல்லட் பாயிண்ட்ஸ். நாளைக்கு நல்லா இருக்கணும்னு, ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நமக்கு நம்ம தானே ப்ராமிஸ் கொடுக்கணும். செகண்ட் பாயிண்ட், டுடேஸ் ஹாப்பி மூமெண்ட்ஸ் ஆர் த பீஸ்ஃபுல் மூமெண்ட். ஒரு சின்ன சிரிப்பாக இருக்கலாம், சின்ன கைண்ட்னஸ் இருக்கலாம், நம்மளை யாராச்சும் சிரிக்க வச்சுருப்பாங்க. இதை எல்லாமே எழுதலாம். நம்ம எழுதின உடனே மனசு சாஃபன் ஆகும், இன்னும் நல்லா தான் நடக்கும்னு ஒரு உண்மையான நம்பிக்கை வரும். தேர்ட் ஒன் இஸ் லோ மூமெண்ட்ஸ். க்ரை பண்ணீங்கன்னா, ஹர்ட் ஆனீங்களா, டயர்ட் ஆனீங்களா, பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை, எழுதுங்க. இதை நான் கடந்து வந்துட்டேன், நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு உங்களுக்கே புரியும். ஃபோர்த் ஒன், வாட் யூ ஆர் கிரேட்ஃபுல் ஃபார் டுடே. இட்ஸ் அ கிராட்டிடியூட் நோட். இன்னைக்கு நன்றி சொல்ல ஒரு ரீசன் கிடைக்கலையா, பரவாயில்ல, நான் ப்ரீத் பண்ணுறேன், சர்வை பண்ணுறேன்னு எழுதுங்க. நீங்கள் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுற ஸ்மால் திங்ஸாக கூட இருக்கலாம், பட் எழுதுங்க, அது போதும். இன்னைக்கு நீங்கள் கற்றுக்கிட்ட லெசன். லைஃப் நமக்கு டெய்லி கொஞ்சம் லெசன் கற்றுக் கொடுக்கும். நம்மளை சுற்றி உள்ள பீப்புளுங்களாக இருக்கட்டும், அவர் மற்றவங்க கதையை கேட்டு நம்ம இப்படி இருக்கணும், நம்ம இப்படி இருக்கக்கூடாதுன்னு நமக்கு நினைக்க வைக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம க்ரோத் சைலண்ட்டாக ஸ்மூத்தாக ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சிக்ஸ்த் ஒன் இஸ் த ஃபைனல் ஒன், த மூட். இன்னைக்கு உங்கள் மனசு எப்படி இருக்கு? ஹெவியாக இருக்கா, எம்டியாக இருக்கா, காமாக இருக்கா, ஹாப்பியாக இருக்கா? எழுதுங்க. அதுதான் மைண்டுக்கு ஒரு ஸ்மால் ஹக். It is a powerful insight. So night writing is not a routine. இது ஒரு safe place and a good therapy. நம்ம ஹார்ட்டோட பேசுகிற ஒரு நல்ல நேரம். ஸோ ஸ்க்ராலிங்கை நிறுத்திட்டு ஜஸ்ட் ஒரு 5 minutes உங்களுக்காக டெய்லி கொடுத்து பாருங்க. நீங்கள் டிசர்வ் பண்ணுற ஹாப்பினஸ், நீங்கள் டிசர்வ் பண்ணுற பீஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த நாள் பற்றி எழுதுகிற பழக்கம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி லைஃப் இன்புட்ஸ் வேணும்னா மறக்காமல் ரீதம் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஹார்ட்டில் பேசுகிற வேர்ட்ஸ் இன்னும் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, take care.